ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்கேஎன்எஸ் விளாக்ஸில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து டயோடுனா என்னன்றதில் ரெண்டு டெஃபினிஷன் இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து டயோடு பார்த்துப்போம். டயோடுன்றது வந்து ஒரு யூனி டைரக்ஷனல் ஸ்விட்ச். ஒரு பக்கம்தான் நம்ம அது வழியாக கரண்ட் அனுப்ப முடியும். அடுத்த வேறு பக்கத்துலேருந்து நம்ம கரண்ட் அனுப்பிச்சோம்னா அது வராது. தட் மீன்ஸ் ஆனோட் டு கேத்தோட் கரண்ட் நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது கரண்ட் போகும். ஆனால் கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு நம்ம கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு நினச்சா கரண்ட் வந்து போகாது, அதை பிளாக் பண்ணும். அது உள்ளே வந்து ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஒரு பி டைப் மெட்டீரியல், ஒரு என் டைப் மெட்டீரியல் சாண்ட்விச் பண்ணி உள்ளே வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அது வந்து ஒரு ஓவர் கம் வோல்டேஜாக ஒரு 0.7 வோல்டேஜ் டெவலப் ஆகும். இதை நம்ம ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு we will try to understand how this works from the water analogy method. ஸோ ஒரு குழா தண்ணி, பைப்பு, இதெல்லாம் வந்து நம்மளால கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றத புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு பைப்பில் தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு வால்வில் தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு ஹைட்டான டேங்க்லேருந்து தண்ணி எப்படி கிரவுண்டுக்கு வரும்போது வேகமாக வருது. ஸோ இதெல்லாம் நம்மளால கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும்னால ஐ வில் பி டீச்சிங் தட் வாட்டர் அனாலஜி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டயோடு எப்படி வேலை செய்யுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் மச் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால் செக் வால்வ் சொல்லுவாங்க, இல்லை நம்ம வால்வ்னு கூட சொல்லலாம். இட்ஸ் அ ஒன் வே வால்வ். என்ன மீனிங்னா, நம்ம தண்ணியை இப்படி அனுப்பும்போது இந்த டைரக்ஷனில் நம்ம தண்ணியை உள்ள அனுப்பும்போது இந்த பாலானது மூவ் ஆகி வெளியில் தண்ணி வரும். ஸோ ஒன்லி ஒன் டைரக்ஷன் வாட்டர் ஃப்ளோ ஆகும். அதே தண்ணி வந்து இந்த டைரக்ஷனில் நம்ம உள்ளே செலுத்தும் போது இங்கே இருக்கிற இந்த ரிஜிட் ஸ்ட்ரக்சர் ஆனது இந்த தண்ணியை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பாலையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த நாட்சில் போய் உட்கார வச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வழியாக தண்ணி இப்படி போகாது. இதுதான் ஒன் வே வால்வ். ஸோ நம்ம டயோடும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் ஒர்க் தான் பண்ணுது. இங்கே தண்ணிக்கு பதிலாக நம்ம டயோடு வந்து கரண்ட்டை வந்து ஒரு டைரக்ஷன் அனுப்புது, இன்னொரு டைரக்ஷனில் கொடுக்கும்போது அதை பிளாக் பண்ணுது. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ பேக் டு இந்த டயோடை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து பி டைப் மெட்டீரியல், என் டைப் மெட்டீரியல், இதை பற்றியெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றினா உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி பேசிங் தட் வீடியோ.